கேஸ் COOLERMASTER TD500 Mesh V2 Black. இந்த கேஸில் இன்பில்டாக ஃப்ரண்ட்டில் 3 ARGB ஃபேன்ஸோட வரும். இது ஒரு எக்ஸலண்ட்டான ஏர் ஃப்ளோ இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான கேஸ். அப்புறம் ஃப்ரண்ட்டில் 2 3.0 USB, ஒரு டைப் சி போர்ட்டோட வரும். மதர்போர்ட் GIGABYTE Z790 AERO G. நீங்கள் i9 மாதிரியான ஹைரண்ட் ப்ராசர் வாங்கும்போது மேக்ஸிமம் ஹைரண்ட் மதர்போர்டையும் கண்டிப்பாக பேர் பண்ணி வாங்கணும். அப்போ தான் அந்த ப்ராசரோட ஃபுல் பொட்டன்ஷியலை, அதாவது ஃபுல் கிளாக் ஸ்பீடை கண்டினியூஸ் லோட்லேயும் நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். அப்போ தான் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இந்த மதர்போர்டில் 4 RAM ஸ்லாட், 5 M.2 ஸ்லாட், அப்புறம் இன்பில்டாகவே லேட்டஸ்ட்டு ஒய்ஃபை அண்ட் ப்ளூடூத்தோட வந்துடும். ப்ராசஸர் Intel Core i9 13900K. நீங்கள் ஒரு டாப் அண்ட் ஒர்க் ஸ்டேஷன் பில்ட் பண்ணணும் அப்படின்னா எந்த டவுட்டும் இல்லாமல் இந்த ப்ராசரை சூஸ் பண்ணி வாங்கலாம். அவ்வளோ பாசிட்டிவ் ஃபீட்பேக் வாங்கினா ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ப்ராசர் இது. பட் இந்த ப்ராசர் எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான கூலர் ரொம்பவே முக்கியம். இந்த ப்ராசரை நீங்கள் ஒரு நல்ல மதர்போர்ட், ஒரு நல்ல கூலர் கூட பேர் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாகவே 5.8 GHz வரைக்கும் அச்சீவ் பண்ணும். ரேம் Corsair Vengeance 5200 MHz 64GB DDR5, 2 32GB ஸ்டிக்காக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸ்டோரேஜ் இந்த பிசிக்கு ஸ்டோரேஜை 2 டிவைஸாக ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். சாம்சங் Gen 4 512 NVMe, அப்புறம் சாம்சங் Gen 3 1TB NVMe. ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் உங்கள் யூஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆப்டிமமாக சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. பட் SSDயில் பிராண்ட் அண்ட் மாடல் ரொம்ப சென்சிட்டிவ், ரொம்ப பார்த்து சூஸ் பண்ணி தான் வாங்கணும். பவர் சப்ளை COOLERMASTER 1250 watts ஃபுல்லி மாடுலர் ATX 3.0. நீங்கள் 40 சீரிஸ் கார்டு வாங்க போகிறீங்க. அந்த கார்டில் நியூ ஜென்ரேஷன் 16 பின் கனெக்டர் இருந்ததுன்னா நீங்கள் நியூ ஜென்ரேஷன் ATX 3.0 பவர் சப்ளை தான் கண்டிப்பாக வாங்கணும். ஓல்டர் ஜென்ரேஷன் பவர் சப்ளை வாங்காதீங்க. வாட்ஸ் மட்டும் பார்க்காம வாட்ஸ் ப்ளஸ் நியூ ஜென்ரேஷன் பவர் சப்ளைன்னு பார்த்து சூஸ் பண்ணி வாங்கணும். CPU கூலர் ASITEC Gen 6 360mm ரேடியேட்டர் கூட 3 நாக்டுவா A12 PWM ஃபேன்ஸை கஸ்டமைஸ் பண்ணி ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரியான ஒரு ஹையர் அண்ட் கஸ்டமைஸ்டு கூலர் தான் 13900K மாதிரியான ஒரு ப்ராசருக்கு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஏன் அப்படின்னா ASITEC ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரேடியேட்டர் மேனுஃபேக்சரர், நாக்டுவா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபேன் மேனுஃபேக்சரர். கிராஃபிக்ஸ் கார்டு NVIDIA RTX 4090 24GB. இன்னைக்கு டேட்டுக்கு இருக்கிறதுலையே ஹையர் எண்ட் கார்டு இந்த 4090 தான். லூமியான் அண்ட் ஸ்கெட்சப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஹையர் எண்ட் கார்டு வாங்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட ரெண்டரிங்கில் ஸ்பீடு இருக்கும். பர்டிகுலராக சில கிராஃபிக் கார்டு வாங்கினா தான் லூமியான் அண்ட் ஸ்கெட்சப்பில் ரெண்டர் பண்ண முடியும்னு நினைக்கிறது உண்மை கிடையாது. இன்னைக்கு டேட்டுக்கு நீங்கள் RTX கிராஃபிக் கார்டில் எந்த கார்டு வாங்கினாலுமே நீங்கள் ஸ்கெட்சப் அண்ட் லூமியான் ரெண்டரிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாம் இந்த பிசி லூமியான், ஸ்கெட்சப், பிளெண்டர் இந்த 3 அப்ளிகேஷன்லையும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சுங்கிறத பார்க்கலாம். லூமியான் 12ஓட இன்பில்ட் பெஞ்ச்மார்க் ரிசல்ட்ஸ் படி இந்த பிசியோட எல்லா பார்ட்ஸுமே 100% ரெக்கமெண்டட்லேயே இருக்குது. லூமியான் 12ஓட எக்ஸாம்பிள் 3 ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி அந்த ஃபுல் ஃபோட்டோ செட்டை ஃபுல் ஹெச்டியில் ரெண்டர் பண்ணி பார்த்ததில் இந்த பிசி 31 செகண்ட்ஸில் ஃபினிஷ் பண்ணியிருக்கு. அதே ப்ராஜெக்டை, அதே ஃபுல் ஃபோட்டோ செட்டை 4K ரெசல்யூஷனில் ரெண்டர் பண்ணி பார்த்ததில் இந்த பிசி 1 minute 54 செகண்ட்ஸில் ஃபினிஷ் பண்ணியிருக்கு. லூமியான் 12ல் எக்ஸாம்பிள் 7 ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி அந்த வீடியோவை ஃபுல் ஹெச்டியில் 30 FPS ரெண்டர் பண்ணி பார்த்ததில் இந்த பிசி 5 minutes 42 செகண்ட்ஸில் ஃபினிஷ் பண்ணியிருக்கு. அதே ப்ராஜெக்டில் அதே வீடியோவை அதே ஃபுல் ஹெச்டியில் 60 FPS ரெண்டர் பண்ணி பார்த்ததில் இந்த பிசி 10 minutes 57 செகண்ட்ஸில் ஃபினிஷ் பண்ணியிருக்கு. இப்போது இந்த பிசி ஸ்கெட்சப்பில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்கெட்சப் சாம்பிள் ஃபைலை இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கோம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதே சேம் செட்டிங்ஸில் ரெண்டர் பண்ணி பாருங்கள். அப்போ தான் இந்த பிசியும் உங்கள் பிசியும் நீங்கள் ஈஸியாக கம்பேர் பண்ண முடியும். இந்த சாம்பிள் ஃபைலை ஹை ப்ளஸ் குவாலிட்டியில் 16:9 ரேஷியோவில் ஃபுல் ஹெச்டி ரெசல்யூஷனில் ரெண்டர் பண்ணி பார்த்ததில் இந்த பிசி 8 minutes 24 செகண்ட்ஸில் ஃபினிஷ் பண்ணியிருக்கு.
இதே சாம்பிள் ஃபைலை இதே ஹை ப்ளஸ் குவாலிட்டியில் இதே 16:9 ரேஷியோவில் 4K ரெசல்யூஷனில் ரெண்டர் பண்ணி பார்த்ததில் இந்த பிசி 29 minutes 44 seconds ஃபினிஷ் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம இந்த பிசி பிளெண்டரில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சுங்கிறத பார்க்கலாம். இந்த பிளெண்டர் டெமோ ஃபைலோட லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். டவுன்லோட் பண்ணி சேம் செட்டிங்ஸில் ரெண்டர் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நீங்கள் உங்கள் பிசி இந்த பிசியும் கம்பேர் பண்ண முடியும். இந்த டெமோ ஃபைலை எந்த செட்டிங்ஸும் மாற்றாமல் GPU வச்சு ரெண்டர் பண்ணி பார்த்ததில் இந்த பிசி 5 minutes 9 seconds ஃபினிஷ் பண்ணியிருக்கு. உங்களுக்கு பிசி பில்ட் ரெக்குயர்மெண்ட் இருந்ததுன்னா மறக்காமல் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட காண்டாக்ட் டீட்டெயில் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக சேஃபாக பிசியை ஷிப் பண்ணியும் கொடுப்போம். எங்கள் சேனலில் ரெகுலராக பிசி ரிலேட்டட் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ்.